ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுடன் நான் வேலன் லக்ஷி. பணம் ஒரு கருவி, இலக்கு அல்ல. பணம் என்ற தலைப்பில் பணத்தை கையாளும் முறை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. இது பழைய மொழி. பணம் இருந்தால்தான் பந்தியே, இது இன்றைய மொழி. இன்று உலகம் பணத்தை சுற்றிதான் சுழல்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனின் நிழலாக பணம் தொடர்கிறது. ஆனால் பணம் என்பது வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு கருவி மட்டுமே. அதுவே வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது என்பதை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பணத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். அடிப்படை தேவை: பசிக்கு உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த மூன்றையும் உறுதி செய்வது பணம். பசி உள்ளவனுக்கு பக்தி ஏறாது என்பார்கள். பொருளாதார சுதந்திரம் என்பது ஒரு மனிதனின் சுயமரியாதைக்கு மிகவும் முக்கியம். கல்வி மற்றும் மருத்துவம். இன்று தரமான கல்வியும் அவசரகால மருத்துவ சிகிச்சையும் பணத்தை சார்ந்தே இருக்கின்றன. ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் அடுத்த தலைமுறையின் உயர்விற்கும் சேமிப்பு அவசியம். தகுதியும் திறமையும் இருந்தாலும் அதை உலகிற்கு நிலைநாட்ட சில நேரங்களில் முதலீடு தேவைப்படுகிறது. பணத்தினால் வாங்க முடியாதவைகள் பற்றி பார்க்கலாம். பணத்தால் அழகான படுக்கையை வாங்கலாம், ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் கூட்டத்தை வாங்கலாம், ஆனால் உண்மையான அன்புள்ள நண்பர்களை வாங்க முடியாது. கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கும் செல்வந்தராலும் கடந்து போன ஒரு நிமிடத்தை மீண்டும் விலைக்கு வாங்க முடியாது. எனவே பணத்தை தேடும் ஓட்டத்தில் குடும்பத்துடன் குழந்தைகளுடனும் செலவிடும் நேரத்தை தொலைத்துவிடக்கூடாது. நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட். பணம் பெருகும்போது பயமும் அதை பாதுகாக்கும் கவலையும் கூடவே வளர்கிறது. பேராசைப்படுபவனிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் ஏழைதான். திருப்தி அடைப்பவனே உண்மையான பணக்காரன். பணத்தை கையாளும் முறை. பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமானன். பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமானன். பணம் உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள், நீங்கள் பணத்தை ஆளுங்கள். நேர்மையான வழி. குறுக்கு வழியில் வரும் பணம் மின்னல் போல தோன்றி அழிந்துவிடும். உழைப்பால் வரும் பணமே நிலைத்து நிற்கும். பணத்தை தேடுங்கள், அது தவறில்லை. ஆனால் தேடி முடித்த பிறகு திரும்பி பார்க்கும்போது உங்களுடன் அன்பு காட்ட ஒரு உறவு கூட இல்லை என்றால் நீங்கள் சம்பாதித்த அத்தனை பணமும் வெறும் காகிதமே. பணத்தை நேசிக்காதீர்கள், மனிதர்களை நேசியுங்கள். பணத்தை பயன்படுத்துங்கள், மனிதர்களை பயன்படுத்தாதீர்கள்.